அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு அல்லாத பால் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களுக்கு FSSAI பதிவு கட்டாயம். ஸோ FSSAI அப்படிங்கிறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆணையமானது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த அமைப்பினுடைய முக்கியமான அந்த ஒர்க் என்ன அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த தொழில்களில் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி ஒரு ரெகுலேஷனை வந்து கொண்டு வரக்கூடிய அமைப்பு. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டின் சில பகுதிகளில் வந்து பால் கலப்படம் தொடர்பான நிறைய தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. அதற்காக தான் கூட்டுறவு இல்லாத பால் உற்பத்தியாளர்கள் வந்து கூட்டுறவுல இல்லாத அந்த பால் உற்பத்தியாளர்கள், அதே மாதிரி விற்பனையாளர்கள் கண்டிப்பாக இந்த FSSAIயின் கீழே வந்து பதிவு வந்து கட்டாயம் செய்திருக்க வேண்டும். அப்போதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கலப்படங்களை வந்து கண்காணிப்பதற்காகவும் அதே மாதிரி அதை குறைப்பதற்காகவும் நடவடிக்கை வந்து இந்த FSSAI வந்து எடுப்பாங்க.